அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். அது மாத்திரமல்ல, தினமும் நாங்கள் யூடியூப்ல இந்த பிரசங்கங்களை நாங்கள் அப்லோட் செய்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியுடைய தலைப்பு, உன்மேல் எனக்கு கோபம் இல்லை. இது ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருந்தால் கூட வேத வசனத்தின் வாயிலாக, வேத வசனத்தின் அடிப்படையில இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம், இந்த பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். உன்மேல் எனக்கு கோபம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் பாருங்க, யார் மேல என்ன பண்ண மாட்டாரு? கோபமே பட மாட்டார். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவரிடத்துல கோபமே கிடையாது. அப்படி கோபப்பட்டா கூட ஒரு 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 வினாடி தான். அவருடைய இரக்கமோ அவருடைய தயவோ அது என்ன, நீடிய நீடிய காலமாய் இருக்க போகுது. அவருடைய நீடிய தயவு, நீடிய பொறுமை, நீடிய அன்பு, அதுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்டவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்மேல் எனக்கு கோபம் இல்லை, நான் உன் மீது கோபப்பட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கிற அந்த வசனத்தை நான் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 9வது வசனத்தை, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆமென். பாருங்க, கர்த்தர் பாருங்க எப்படி ஆணையிட்டு இருக்காரு. கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தேவன், நம்மை படைத்த தேவாதி தேவன், அவரு சாதாரணமானவரா? சர்வ வல்லவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவர்தான் பூமிக்கும் வானத்துக்கும் ராஜா. அவர் சொல்றார் பாருங்க, வார்த்தையை பாருங்க, நான் உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை கடிந்து கொள்வதில்லை, கடிஞ்சு கொள்ள மாட்டேன். அப்ப கடிந்து கொள்வதில்லைன்னு சொல்றது கூட பாருங்க, கோபப்பட மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அவர் மன இரக்கம் உள்ளவர், அவர் மிகுந்த சாந்தம் உள்ளவர். சிலுவையிலே அறையப்படும் போது இயேசு கிறிஸ்து எப்படி சாந்தமாயிருந்தார் பாருங்க. அவர் கோபம் வந்துச்சா? கோபமே வர கிடையாது. அவர் அவ்வளவு தாழ்மையுள்ளவராக இருந்தார், மிகுந்த மன தாழ்மையுள்ளவராக இருந்தார். நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதான் சொல்றாரு, நான் உன் மீது ஒரு காலம் கோபப்படவே மாட்டேன், ஒரு காலம் உன் மீது என்ன பண்ண மாட்டேன், கோபப்படவே மாட்டேன். அது பாருங்க 7வது வசனம், அதுல 54வது அதிகாரம் ஏசாயா 7வது வசனம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். இமைப்பொழுது, இமை அவ்வளவுதான், இமை கண்ணை மூடு, அப்பதான். ஆனாலும் கூட அவர் உருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். இரக்கங்களால் உன்னை என்ன நான் சேர்த்துக் கொண்டேன்னு சொல்றார். பிரியமான தேவஜானவி, அவர் நம் மீது கோபம் கொண்டால் என்ன ஆகும்? கோபம் கொண்ட என்ன ஆகும்? ராஜா கோபம் கொண்ட என்ன ஆகும்? அவர் என்ன பண்ணிடுவார்? அழிச்சிடுவார். ஆனா தேவன் சொல்றார், அந்த ராஜா கூட கோபத்தில் இருக்கலாம், அவர் கூட கோபம் கொள்ளலாம், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கோபித்துக் கொள்ளவே மாட்டேன். நீ எப்படிப்பட்டவன் என்றாலும் சரி, நான் உன்னை ஆதரிக்கிறவராயிருக்கிறேன், அரவணைக்கிறவராயிருக்க, உன் மீது எனக்கு கோபமே வராதுன்னு ஆண்டவர் என்ன பண்ற, ஆணையிட்டார். நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கார், நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்த அந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. தேவன் மனஸ்தாபப்பட்டார், ஜனங்களை அழித்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். ஜனங்கள் ஜல பிரளயத்தினாலே, வெள்ளத்தினாலே அழிந்ததை குறித்து தேவன் மனஸ்தாபப்படுகிறார். அவருக்கு ரொம்ப இரக்க குணம் உண்டு. அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ஜலத்தினால, வெள்ளத்தினால இந்த பூமியை நான் அழிக்கவே மாட்டேன், நான் இனி கோபம் கொள்ள மாட்டேன். நான் மன உருக்கமுள்ள தேவன். அவர் மன உருக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர்,
அவர் மிகுந்த தாழ்மை உள்ளவர், மிகுந்த பொறுமை உள்ளவர், அவர் மிகுந்த அன்பு உள்ளவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கிட்ட மிகுந்த அன்பு இருக்கிறது. அவர் அன்பு உள்ளவர். அதைத்தான் பாருங்க, அவர் உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்துக் கொள்கிறவர். 8வது வசனத்துல, அற்ப காலம் மூன்ற கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஒரு கோபம் வந்தது, ஆனாலும் கூட ஒரு வினாடி தான் மறைச்சேன். ஆனாலும் கூட நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமே. நித்திய கிருபையோட, நித்தியமான கிருபை, எப்போதும் கூட இருக்கிற கிருபையோடு கூட, எப்போது நித்தியமான எவர்லாஸ்டிங், எப்போது இருக்கிற கிருபை. உன் கிருபை இருந்துகிட்டே இருக்கும். எப்போதும் இங்க கிருபை இருக்கும். எப்போதும் இங்க அன்பு உன்னோடு கூட இருக்கும். நான் ஒரு கால் உன் மீது என்ன பண்ண மாட்டேன், கோபமே பட மாட்டேன். அது மாத்திரமா, 10வது வசனத்துல நான் வாசிக்கிறேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர். அப்போ மனது உருகும் போது அவர் கோபப்படுவாரா? மனது உருகும் போது அவர் நம்மை பார்த்து கடிந்து கொள்வாரா? மனது உருகும் போது அவர் நம்மளுக்கு அன்பு செலுத்தாமல் போவாரா? மனது உருகும் போது நம்மை சுகப்படுத்தாமல் போவாரா? நம்முடைய கஷ்டத்தை பார்த்து கொண்டிருப்பாரா? உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மீது உன்னை கோபித்துக் கொள்ளவே மாட்டேன். உன்மேல் எனக்கு கோபமே கிடையாது. சாந்தம் உள்ள தேவனாகி கர்த்தர். 11வது வசனத்திலே பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. இந்த வசனங்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்க 13வது வசனத்திலே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும், நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது, திகில் உன்னை அணுகாது. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கரகமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். ஆமென். உனக்கு விரோதமாய், அடுத்த வசனத்துல 17வது வசனத்துல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் அவரால் உண்டான நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாய் இருந்தாலும் சரி, அது வாய்க்கவே வாய்க்காது என்றால் கர்த்தர் உன் மீது பற்றுதலாக இருக்கிறார். அவர் உன் மீது கோபம் கொள்ள மாட்டார். ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க, உங்க மீது கோபமே இல்லை. சொல்லுவாங்கல்ல, உங்க மீது எனக்கு அப்படியெல்லாம் கோபம் இல்லைங்க, உங்க மீது நான் எனக்கு அந்த மாதிரி சங்கடமெல்லாம் இல்லை, உங்க மீது நான் அன்பாதான் இருக்கேன், உங்க மேல நான் அன்பாதான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன், நித்திய கிருபையுடன் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன் மீது கோபம் கொள்வது கிடையாது, நான் கோபப்பட மாட்டேன் என்று ஆணையிட்டேன்னு சொல்றாங்க. ப்ராமிஸா சொல்றாங்கல்ல, ப்ராமிஸா உங்க மேல எனக்கு கோபம் இல்லை, ப்ராமிஸா நான் உங்களுக்கு சொல்லல, ப்ராமிஸா. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஆணை விடுகிறார், நான் உன் மீது கோபம் கொள்வது கிடையாது. தேவன் மீது கோபம் கொள்ளவே மாட்டார். அவர் மிகுந்த அன்புள்ளவர். யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிறார், நான் உன் மீது கோபம் கொள்வது கிடையாது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட அந்த கல்லனை பார்த்து அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல கூட அவர் தன்னுடைய பொறுமையை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல கூட அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தவே. சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது, சிலுவையில் அறைந்த போது எந்த கோபத்தை என்ன பண்ணல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தவே கிடையாது. அவர் மிகுந்த அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் போனாராமா. அவர் கோபப்படவே கிடையாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மீது எந்த கோபம் நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் என் மேல கோபமா இருக்காரு, கர்த்தர் என் மேல ரொம்ப டென்ஷனா இருக்காரு,
இல்லை இல்லை, அவர் சாந்தம் உள்ளவர். யார் மீதும் கோபம் கொள்வதே கிடையாது. வசனம் சொல்லி இருக்கு, நான் அல்ல, இந்த வசனமே சொல்லி இருக்கிறது. நோவாவின் காலத்துல அதுக்கடுத்து உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டிருக்கிறார். ஆம், அவர் ஆணையிட்டிருக்கிறார், அதை அப்படியே செய்வார். கர்த்தர் மீது கோபமாய் இருக்கவே மாட்டார். அவர் சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர். அவர்கள் இரக்கம் உண்டு. அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவர் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுதலையாக சித்தமுள்ளவராக இருக்கார். அவர் கோபமே கொள்ள மாட்டார். அவர் சாந்தம் உள்ளவர். அவரோடு கூட அன்பாய் பழகுங்க. மற்ற சிலர் பாருங்க, ஒருவேளை பெரிய கத்தியை வச்சுட்டு பெரிய அப்படி நான் பார்ப்பதற்கு பயமா இருக்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர் சாந்தம் உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர். அவரை சார்ந்து வாழ்வோம், தேவனோடு கூட இருப்போம். அவர் உங்கள் மீது கோபம் கொள்ளவே மாட்டார். ஜெபிப்போம். ஆன்மீக பிதாவை நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உங்களுடைய பிள்ளைகள் மீது கோபம் கொள்வது கிடையாது ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், மன ஆண்டவரே தாழ்மை உள்ளவர் ஆண்டவரே. கிருபை சமாதான பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தையின்படி நடத்துகிறாங்க. எல்லாவற்றுமே பேசி நாம் கேட்கிறோம். சீக்கிரம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்கள். தொடர்ந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இந்த காரியங்களை ஷேர் பண்ணுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.